கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார், உங்கள் பிள்ளைகளை நல்லா வைப்பார், உங்கள் வியாபாரத்தை நல்லா வைப்பார், உங்கள் ஊழியத்தை நல்லா வைப்பார். ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி என்னதான் ஆண்டவர் எனக்கு மங்கள வார்த்தை வச்சுருக்கிறாரு, என்ன சொல்ல போகிறார் இந்த காலையில் அப்படின்னு சொல்லி அவளோடு எழும்பி உட்கார்ந்துருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் சூப்பரான ஒரு மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாது. இன்னைக்கு ஒரு விரிவாக்கத்திலே காணப்படுகிற தடைகளை உடைச்சி ஒரு பெரிய விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எப்போவுமே ஒரு மனுஷன் முன்னேறும்போது, அவனுடைய எல்கைகள் விரிவாகும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பொறுக்காது. கண்ணெல்லாம் எரியும், அவனுக்கு உடம்பெல்லாம் எரியும். அப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த பொறாமையின் நிமித்தம், வைத்தறிச்சலின் நிமித்தம் மந்திரவாதம் பண்ண போயிடுவான், நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவான், ஏதாவது ஒரு குளறுபடி பண்ணி நம்மளை எப்படியாவது மறுபடியும் கீழே விடணும்னு நினைப்பான். இதுதான் உலகம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் தாண்டி நீ முன்னேறுவ. ஈசாக்கு பிழைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஊருக்கு போகிறான், கேராரங்க ஊருக்கு போகிறான். ஆண்டவர் சொல்லி போகிறான். போன இடத்துல அங்கே இயற்கை அவனுக்கு எதிராக இருக்குது, மழையே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது விவசாயம்தான். விவசாயத்துக்கு தண்ணி வேணும். ஜெபத்தோடு ஒரு இடத்துல போய் கிணறு தோன்றான். ஆண்டவர் அவனுக்கு கிருபையாக இறங்கி தண்ணி இல்லாத அந்த மண்ணுக்குள்ளால் ஒரு தண்ணீர் தடாகத்தை உண்டாக்குறாரு. ஏன்னா இவனுடைய நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கையை பார்த்து தண்ணி தடாகத்தை உண்டாக்குனா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. விவசாயம் பண்ணுறான், வளர்றான். இதை பார்த்த ஊருக்காரனுக்கு ஒரே வைத்தறிச்சல். இவன் பிழைக்க வந்தவன் எப்படி இவன் மட்டும் தோன்றான் தண்ணி வருதுன்னு சொல்லி அவன்கிட்ட போய் சண்டை போட்டு, இது எங்கள் பிதாக்களுடையது, எங்களுடைய மூதாதையருடையது, உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டான். இந்த ஈசாக்கு ரொம்ப நல்லவன், விட்டு கொடுக்குற தன்மை உள்ளவன். அப்படியப்பா இந்த வச்சுக்கப்பா. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் புதிய வழியை திறத்து கொடுப்பார். இன்னொன்று அவனுக்கு தெரிஞ்ச விஷயம், விட்டு கொடுக்குறவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். விட்டு கொடுத்துட்டான். அடுத்து இன்னொரு இடத்துல போய் கிணறு தோன்றான். அங்கேயும் அவனுக்கு தண்ணி பெருக்கெடுத்து வருது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச விவசாய தொழில் தான் தெரியும். அப்போ அதுக்கு தண்ணி வேணும். கிணறு தோன்றான், கஷ்டப்படுறான், உழைக்கிறான். தண்ணி வந்துச்சு, நல்ல விவசாயம் பண்ணுறான், வருமானம் வருது. திருப்பியும் அவங்களுக்கு வைத்தறிச்சல். திருப்பியும் சண்டை போடுறானு. திருப்பியும் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு அந்த இடத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றான். ஆண்டவர் பார்த்தார், இவனுடைய வைத்தறிச்சலுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லி 3வது ஒரு இடத்துல போய் கிணறு தோன்றான். தாராளமாக தண்ணி வந்துச்சு, நல்ல அறுவடை, 100 மடங்கு அறுவடை. ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறினானா. அந்த இடத்துக்கு பேர் ரகபோத், அப்படின்னா வாக்குவாதம் இல்லாத ஒரு விரிவாக்கம். இன்றைக்கி அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கூடாரத்தின் இடங்கள் இனி விசாலமாகும், உன் வருமானங்கள் விசாலமாகும், உன் அறிவு விசாலமாகும், உன் அபிஷேகம் விசாலமாகும், உன்னுடைய செல்வங்கள் விசாலமாகும், ஆரோக்கியம் விசாலமாகும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகும். வாசஸ்தலத்தின் திரைகள் அப்படின்னாச்சுன்னா வாசஸ்தலங்களை மூடுகிற திரைகள். அப்படின்னா அந்நிய கண்ணில் பட்டு பொறாமையின் கண்கள் படாத அளவுக்கு ஆண்டவரே இனி உங்களை கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடி, திரைகளை போட்டு மூடி, உங்கள்கிட்ட இருக்கிற செல்வங்களை பார்த்து அவங்க பொறாமப்படாத அளவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ப்ரொட்டெக்ஷனையும் கையோடு கொடுப்பார். அதில் இருக்கிற முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைச்சிருவார். இன்றைக்கி ரகபோத்தின் விரிவாக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் எங்கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கித்துனான்னு எல்லாம் உண்மை, விட்டுரு, பரவாயில்ல, அதுக்காக புலம்பாத, அதுக்காக அழாத, போயிட்டு போகிறான். நல்லபடி அவனை விட்டுரு, ஆண்டவர் உனக்கு இறக்கம் செய்ய போகிறார். அப்படி விட்டு கொடுக்குறவங்கள தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா ஏரியாலையும் ஒரு விரிவாக்கத்தை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி.
என் பிள்ளைகளுக்கு விரோதமாக பொறாமப்பட்டவங்க, எரிச்சல் அடைஞ்சவங்க, என் பிள்ளைகளுடையதை சண்டை போட்டு பிடுங்கினவங்க எல்லாருக்கும் முன்பாக என் பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்ப்பீராக. என் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே காணப்படுகிற தட்டைகளை உடச்சி ஜபிக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு முடிவுக்கு வரட்டும்ப்பா. யாரெல்லாம் என் பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்ணி அற்பமாக நினச்சாங்களோ அவங்க முன்னிலையில் ஈசாக்க 100 மடங்கு அறுக்க வைத்து வர வர விருத்தி அடைய பண்ணி ஐஸ்வர்யவானாக்கி மகா பெரியவனாக்கி அவருடைய எல்லைகளை விரிவாக்கின தேவன் இவர்களுக்கும் அப்படியே செய்யுங்க. என் பிள்ளைங்க இனி கடன் வாங்கக்கூடாதுப்பா. எங்கேயும் போய் என் பிள்ளைங்க கை ஏந்தி நிற்கக்கூடாது. ஆண்டவரே, ஈசாக்கு யார்கிட்டையும் போய் கையேந்த நீங்கள் அனுமதிக்கலை. அவன் பிழைக்க போன ஊர் தான். உங்களை நம்பி உங்கள் முன்னால் கையேந்தி நின்னா உலக மனுஷன்கிட்ட கையேந்தலை. அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளும் இப்பொழுது கை கூப்பி நம்முடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. கர்த்தரின் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ரகபோத்தின் காலங்களை வாக்குவாதம் இல்லாத விரிவாக்கத்தை கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளை உயர்த்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.